நியூயார்க்கு த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ் ஈழம் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. 56 நாட்டு பிரதிநிதிகளை கூப்பிடுறாங்க. எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் அந்த ருத்ரகுமாரன் தம்பி பிரபாகரன் கூட இருந்தவர், அவர் தான் அதனுடைய அமைப்பாளர். நான் ஜெயலலிதாட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சு தான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஈழத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவங்க அவங்க தான், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க அனுமதியோடையே வாங்கினாங்க. நான் அதிகம் எழுதுனா படிக்க மாட்டாங்க. நான் நியூயார்க்கில் நடைபெறுகிற நாடு கடந்த தமிழீழ அரசு சபையில் பேச அழைப்பு வந்திருக்கிறது. கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன். இவ்வளோதான் எழுதினேன். எழுதி கொண்டு கொடுத்தேன். பார்த்துட்டு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னாங்க. வீட்டுக்கு வர சொல்லுங்கள் சம்பத்துன்னு. 4 மணிக்கு போனேன். கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், கட்டளைக்கு காத்திருக்கிறேன். கலந்து கொள்ள வேண்டாம்னு கட்டளை இட்டாலே நீங்கள் போவீங்க, ஐ ஆம் ரைட் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னா ஏன் நான் உங்களுக்கு கடிதம் எழுதணுன்னு. இல்லை சம்பத்து, உங்கள் டேஸ்ட் என்ன, நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க, உங்கள் அணுகுமுறை என்ன, எல்லாம் ஐ நோ வெரி வெல். நீங்கள் என் கூட இருக்கிறதுலையோ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுலையோ அது ஒரு பெருமையான வாழ்க்கையாக நீங்கள் நினைக்கலை. உங்கள் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் போக வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் போவீங்க, பேசுவீங்க. விமான நிலையத்தில் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு மேடை போட்டிருக்காங்க. ஜெயலலிதாட்ட போகிறதுக்கு அனுமதி கேட்டால் அவள் தரல, அதனால நான் போய் பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. நான் உங்களை கட்சி விட்டு நீக்க வேண்டியது வரும். இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் தயாரில்லை. நான் டெரரிசத்துக்கு எதிரி, தமிழ் ஈழத்துக்கு சப்போர்ட்டர். இட் இஸ் மை ஸ்டாண்ட். எப்படி பேசணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. சொற்களை உங்களை மாதிரி காயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. போய் பேசிட்டு வாங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. ஆமாம்.